சொல்லுங்க சார், நீங்க முதல்வரை இன்னைக்கு நேர்ல சந்தித்து ஆதரவு கொடுத்திருக்கீங்க. என்ன காரணத்திற்காக நீங்க முதல்வரை சந்தித்து ஆதரவு கொடுத்திருக்கீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி கட்டமைத்து வடிவமைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மாவுடைய வார்த்தைகளின்படி இன்னும் 100 ஆண்டுகளுக்கும் தமிழகத்தின் முதன்மை இடத்தில் இருக்கும் என்று அம்மா சொன்ன வார்த்தைப்படி இருக்கணும். அந்த ஒரே எண்ணம் தான் எனக்கு. அதற்கு கட்சி ஒன்றாக சீரிய தலைமையின் கீழ் இயங்குவதும் ஆட்சி நல்ல முறையில் இயங்குவதும் மிக முக்கியம். அதை செயல்படுத்தக்கூடிய மக்கள் ஆதரவினை பெற்ற ஒரே தலைவர் அண்ணன் OPS அவர்கள் தான் ஆழமாக நம்புகிறேன். கடந்த 7 நாட்களில் தொகுதியிலிருந்து ஒவ்வொரு கட்சி நிர்வாகியும் அவருடைய நகர செயலாளர் திருவேற்காடு சேர்மன் எல்லாருமே எல்லா கவுன்சிலர்களும் எல்லா கிளை செயலாளர்களும் ஒரு மனதுடன் அவங்க சொன்னது இந்த நேரத்தில் நீங்கள் OPS அண்ணன் பக்கத்தில் நிற்கணும் அப்படின்ற கருத்து தான். என்னை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை எங்கே இருக்கோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் முழுமையாக எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கணுன்றது என்னுடைய விருப்பம். 3 வருடம் 6 மாதங்களுக்கு முன்னால் 12 ஜூன் அன்று 2013 அன்று அம்மாவை நான் சந்தித்த அந்த நாளில் இருந்து நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டன் தான். அம்மாவுடைய வார்த்தைகள் இறுதியாக அவர்கள் வெளியே பங்கு பெற்ற நிகழ்ச்சி என்னுடைய பதவியேற்பு விழா. அந்த விழாவில் அம்மா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் மனதில் ஆணி அடித்தது போல் பதிஞ்சிருக்கு எனக்கு. அந்த வார்த்தைகளுக்கு எப்போவுமே விசுவாசமாக நான் இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தெருவில் போய் வாக்குகள் கேட்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரே தலைவர் திரு O பன்னீர்செல்வம் அவர்கள். அந்த அளவுக்கு அவருக்கு இப்போ மக்களுடைய ஆதரவு பெருகி இருக்கு. குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் ஆதரவு மிக அதிகமாக இருக்குது. அதனால தான் அனைத்து எம்பிக்களும் அனைத்து MLAக்களும் ஒருமுகப்பட்டு திரு O பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையை ஏற்று இங்கே வரணுன்றது என்னுடைய கோரிக்கை. அதுக்கு ஒரு முதல் படியாக நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு முன்னாலே பல பார்லிமெண்டேரியன்ஸ் எம்பிக்கள் பல MLAக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. முழுமையான ஆதரவு அடுத்த சட்டமன்றம் துவங்கிறதுக்கு முன்னால் அண்ணன் அவர்களிடம் கிடைக்கும் என்பது என்னோட நம்பிக்கை. இன்னும் யாரை இப்போ முதலாவதாக நீங்கள் வந்திருக்கீங்க, இன்னும் எந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள்லாம் உருவான எதிர்பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த MLAக்களுடைய பலத்தை போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கருதுறீங்களா? முதன்மையாக நான் வரலை. கண்டிப்பாக நானே கொஞ்சம் லேட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் லேட்டாக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னால் வந்த பலர் முதல்ல அமைச்சர்னு வேணால் பெருமை இருக்கலாம். பட் எனக்கு முன்னால் பெருமதிப்பிற்குரிய எம்பிக்கள் பலரும் வந்திருக்கிறாங்க. அண்ணன் அவர்கள் கிருஷ்ணகிரி நாமக்கல் போன்ற எம்பிக்கள் அனைவரும் வந்திருக்கிறாங்க. MLAக்கள் பலரும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு மழையாக துவங்கிய இந்த சிறு தூறலாக கிளம்பிய இந்த பயணம் ஒரு மிகப்பெரிய சுனாமியாக அங்கே அனைவரும் இங்கே வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. சட்டமன்ற குழு தலைவராக VK சசிகலாவை தேர்ந்தெடுத்திருந்தாங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம். அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் சந்திக்க போதும் நீங்கள் அங்கே அவர்களுடன் சென்றிருந்தீங்க. இப்போ இந்த முரண்பாடு ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது முரண்பாடுன்னு நான் நினைக்கல. கண்டிப்பாக நானும் அதில் கையெழுத்து போட்டிருந்தேன். ஆனால் இந்த ஒரு வாரத்தில் மக்கள் ஆதரவு கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக என் தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அனைத்துலகத்திலிருந்து ஃபோன் கால்ஸ் அனைத்துலகத்தில் இருக்கிற தமிழர்கள் அனைவருமே எனக்கு மட்டுமே 7 நாளில் ஒரு 7000 கால் வந்திருக்கும். அந்த அளவுக்கு உண்மையான கட்சியின் தொண்டர்கள் அனைவரும் இந்த முடிவு எடுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஒரு மக்களின் குரலாகத்தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கிறேன். வேற ஒவ்வொருத்தருக்குமே அதுதான் விஷயம். அம்மாவின் ஆன்மா இதைத்தான் எடுக்க சொல்லுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதற்கு ஒரு வெளிப்பாடாக தான் நாங்கள் வந்திருக்கேன்.